ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த சாயப்பா கடைசி முறையாக மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்காகவே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். நான் சொல்கிறத நல்லா கவனமாக நீ கேட்டீனா கண்டிப்பாக இதை கேட்டு முடிக்கும் அந்த நொடியிலிருந்து நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் இந்த சாயப்பா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். பணமும் மன நிம்மதியும் உன்னை தேடி வரும்படி உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை அற்புதமாக நான் வாழ வச்சு காட்டுறேன் என் செல்லமே. நீ மன நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆயிடுச்சு, நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டும் பல வாரங்கள் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இதுக்கு மேலேயும் எந்த விதத்திலும் உன்னை பரிதவிக்க விடக்கூடாதுன்ற நோக்கத்தோட உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து மன நிறைவை தருவதற்காகவே இந்த சாயப்பா ஓடி வந்தேன். நீ வாழ்க்கையில் தொலைச்சது இப்போ நல்லபடியாக உன்னை வந்து சேரப்போகுது. நீ எதிர்பார்த்த பொருளோ உறவோ நல்ல ஆரோக்கியமோ நிம்மதியான வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் அதை மிகப்பெரிய அளவில் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் உன்னுடைய பிரார்த்தனைக்கும் பரிசு கொடுக்கும் விதமாக இந்த சாயப்பா உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க தான் வந்திருக்கேன் என் தங்கமே. வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும்னு நினச்சின்னா எந்த பிரச்சனைகளையும் தலைக்கு மேலே தூக்கி சுமக்க வேண்டாம். எதை யோசிக்கணும், எதை விட்டுடணுங்கிறதுல தெளிவாக இரு. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிற நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ சுமையாக பாரமாக ஆக்கிக்க வேண்டாம். எல்லாருக்கும் உதவி செய்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படக்கூடாது, அது உனக்கு அழிவை கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சாயப்பா சொல்கிறேன். நான் மனசில் நினச்சேன்னா கடைசி நிமிஷத்தில் கூட உன் வாழ்க்கையில் எதையும் மாற்றி காட்டிடுவேன். இப்போது அப்படிதான். இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு நல்ல வாழ்வை அருளி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகிறேன். இப்போது நான் ஆடப்போகிற ஆட்டத்தில் உன் வாழ்க்கையே அழகானதாக மாறப்போகுது. நீ எதுக்கும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பி. நீ போகும் இடமெல்லாம் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும்படி இந்த சாயப்பா செய்வேன்னு செல்லமே. இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. நீ வெற்றி பாதையில் பயணிக்க போகிற. நீ கஷ்டப்படும் போது யார் உன் கூட இருந்தாங்களோ இல்லையோ, இந்த சாயப்பா உன் கூட தானே இருந்தேன். அதே போல் இப்போதும் உன் வெற்றிக்கான வாய்ப்புகளை உன் கைகளில் கொடுத்து கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருக்க போகிறேன். இந்த சாயப்பாவின் அன்பு எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும். நான் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது ஆரம்பத்தில் உனக்கு புரியாமல் இருந்தாலும் கடைசியில் நிச்சயம் நீ ஆனந்தத்தின் எல்லையை தொடுவாய். உன் கண்களில் நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு இந்த சாயப்பா அனைத்தையும் சரி செஞ்சு கொடுக்குறேன். உன் எல்லையற்ற அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் நான் விரைவான வெற்றியை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். நான் சொல்கிறத கேட்குறதுக்கும் நம்புறதுக்கும் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கடைசியில் கண்டிப்பாக உன் மனசு மகிழக்கூடிய விஷயங்களை தான் நான் செஞ்சு முடிச்சிருப்பேன் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்கிறது மிகவும் முக்கியம். அதனால் உன் மனசை சுத்தமாக வச்சுக்கோ. மனசுக்குள்ளே தேவையற்ற விஷயங்களை யோசித்து கவலைப்பட்டு நீ நிம்மதியை இழக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் எது இல்லாமல் இருந்தாலும் அதை திரும்ப அள்ளி கொடுத்து உனக்கு மகிழ்ச்சியை அதிகப்படுத்த இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன் வாழ்வில் தோல்விகளுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். நீ தொய்வின்றி உற்சாகமாக உழைக்க தயாராகு. இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ அற்புதங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சே தீரும். நீ எதுக்காகவும் பயப்படாத. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும்
உன்னை எதுவும் நெருங்காது. எந்த தீய விஷயங்களும் தவறுகளும் தோல்விகளும் உன்னை நெருங்க இந்த சாயப்பா அனுமதிக்க மாட்டேன். உன்னை ரட்சிக்கவும் காக்கவும் உனக்கு அருள் செய்யவும் தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட வச்ச எந்த பிரார்த்தனைகளும் நிச்சயமாக வீண் போகாது. உனக்கு என்ன வேணும்னு நீ என்கிட்ட நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தாலும் அதை கண்டிப்பா நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். நீ நினைச்சதையெல்லாம் அடைவதற்கும் உன் வாழ்க்கையில வெற்றியை பெறுவதற்கும் இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன். ரொம்ப நாளா தீராத உன் பிரச்சனைகளை நான் இப்போதே தீர்த்து வச்சிடுறேன். உன் மனசை கலங்கடித்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் இப்போது ஒரு முடிவு கட்ட போறேன். நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கைய சந்தோஷ வாழ்க்கையாக அமைச்சு தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே அதை நீ சுலபமாக சமாளித்து கடந்து வந்துட முடியும். எல்லா கர்ம வினைகளையும் நீ நேர்மறையான எண்ணத்தின் மூலமாக கடக்க முயற்சி செஞ்சினா எல்லா பிரச்சனைகளையும் நானே தீர்த்து வச்சு உன்னை நல்லபடியாக வாழ வச்சிடுவேன் என் செல்லமே. கர்ம வினைகள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது அந்த துன்பத்தில் இருந்து விடுபடணும்னா அதுக்கு ஒரே வழி உன் வேலையையும் கடமைகளையும் சரியாக செய்வதுதான். நீ இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி, நீ வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, உன் கடமை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நீ சரியாக செய்யணும். எல்லாத்தையுமே நீ சரியாக செஞ்சுட்டு அப்புறமும் ஏன் மன வருத்தம் கொள்கிறாய்? எனக்கு எதுவும் சரியாகவே நடக்க மாட்டேங்குது, நான் எல்லாத்தையும் சரியாக செஞ்சாலும் என் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே சரியாக அமையலைன்னு நீ வருத்தப்பட்டு கொள்ளவும் குறைப்பட்டு கொள்ளவோ வேண்டாம். கர்ம வினையின் காரணமாக சில விஷயங்கள் அப்படி நிகழ்ந்தாலும் அதை சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய கடமைக்கும் நீ பொறுப்பாக செயல்படும் விஷயத்துக்கும் சேர்த்து அதற்குரிய பலனை நான் இருமடங்காக உனக்கு கொடுக்குறேன். உன் கூட இருக்கிறவங்க யாரும் அவங்க வேலையையும் கடமையும் பொறுப்பையும் உணர்ந்து சரியா செய்ய மாட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படாத. எதுக்கும் கலங்காம நீ தைரியமாக இரு. நீ கேட்ட வரங்களை எல்லாம் என் 12 கைகளில் இருந்து உனக்காக நான் அள்ளி கொடுப்பேன். உன் மனசுக்குள்ள எந்த சந்தேகமும் வேண்டாமே செல்லமே. மனசை உன் கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிட்டீன்னா தேவையில்லாமல் எந்த விஷயமும் உன்னை ஆட்டி படைச்சு உனக்கு கவலைகளை கொடுக்க முடியாது. பெரும்பாலான உன் கவலைகளுக்கு உன் மனசு தான் காரணம். நீ எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களால் அவர்களுடைய செயல்களால் நீ கவலைக்கு தள்ளப்படுகிறாய். முதல்ல உன் மகிழ்ச்சியை நீ எங்கேயும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காத. உன் மகிழ்ச்சி உன் கைகளில் தான் இருக்குன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. யார் யாரோ ஏதேதோ சொல்கிறாங்கன்றதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு நீ போக வேண்டாம். உனக்கு எது சரின்னு படுதோ, உனக்கு எது நிம்மதின்னு தோணுதோ அதை மட்டும் செய்ய. நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சினா யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்கிட்டு அதையே பற்றி யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம நீயாக இருந்தாலே அது உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டும். நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளை எல்லாம் இந்த சாயப்பா உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை நடத்தி முடிக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த உலகத்தில் என்னை விட பெரிய சக்தி எதுவும் இல்லைதானே. கூடிய சீக்கிரம் என் விளையாட்டின் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். மழை போல நீ பெருசாக நினச்சி பயந்துக்கிட்டு இருக்க பிரச்சனைகளை எல்லாம் நான் சுமூகமாக உனக்கு தீர்த்து வைக்கிறேன். என் அருளால் உன் மனசில் நீ பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்க பழகு. அமைதியாக நீ இருந்து வாழ்க்கையை ஜெயிச்சிட முடியும். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள்ல இருந்து நீ கற்றுக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்குது. எதிர்காலத்தை நினச்சி கனவு கண்டுக்கிட்டே இரு. ஆனால் நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாகவும் வாழ தயாராகு. ஒவ்வொரு நாளும் நீ நினச்சதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் அதற்கு பரிகாரத்தை கொடுப்பேன். பரிகாரம் என்கிட்ட இருக்கும்போது நீ எங்கேயோ ஓடிக்கிட்டு இருந்தீனா நான் என்ன எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்? என்னை பரிபூரணமாக நம்பு. உன் உடம்பு மனசு செல்வம் என எல்லாத்தையுமே என் பாதத்தில் வச்சிடு. உன்னை விட்டுட்டு இந்த சாயப்பா எங்கேயும் போக மாட்டேன். என் இருப்பிடம் உன் இதயம். உன் இதயமே என் கோவில் என்பதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும்.